அந்த சித்திரத்தை பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய வாத்தியங்களை தான் வாசிச்சாங்க. பின்பு அந்த மேலே கட்டியிருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனை அவங்க எடுத்தாங்க. ஓவியத்துல நல்ல ஒரு அழகான ஒரு உருவம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. ரொம்ப நேர்த்தியாகவே வரைந்திருக்கக்கூடிய அந்த ஓவியத்தினுடைய நிலைகளை பார்த்து, ஆனா ஒரே ஒரு குறைவு இருந்தது. இது என்ன குறைவுன்னு சொல்லி பார்த்துக்கொண்டே வரக்கூடிய நேரத்துல ஓவியத்துல எல்லா விதமான அந்த உடல் உறுப்புகளும் வரையப்பட்டிருந்தது, கண்கள் மட்டும் வரையப்படவில்லை. உடனே என்னுடைய நண்பன் பார்த்து கேட்டேன், எங்க அப்பா ரொம்ப பெரிய திறமசாலியான ஓவியக்காரன்னு சொன்னேன், ஓவியத்துல எல்லா காரியத்தையும் நல்லா வரைஞ்சிருக்கிறார், கண்ணு வரையாம விட்டுருக்காருன்னு சொல்லி கேட்டேன். உடனே என்னுடைய நண்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தகப்பனார் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் என் பக்கத்தில் வச்சு வந்துட்டு, தம்பி நீ என்ன சொன்ன, ஓவியத்துல எல்லாத்தையும் நான் நல்லா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னியே, கண்ணு மட்டும் வரையாம விட்டுருக்கேன்னு சொன்னியே. இந்த கண்கள் வரைகிறதுக்கு பேரு தான் ஓவியத்தினுடைய திறப்பு விழான்னு சொல்றேன். ஓவியத்துக்கு திறப்புன்னு அர்த்தம் கண்கள் வரைகிறது தான். இந்த ஓவியத்தை ஒரு ஓவியத்தை வரைகிறதுக்கு எத்தனை நாள் பிடிக்குமோ அவ்வளவு தூரம் சென்சிட்டிவாக அந்த கண்களை வரைய வேண்டிய அவசியம். இந்த கண்ணை கொஞ்சம் மாத்தி வரைஞ்சிட்டா கூட ஓவியத்தினுடைய அழகு மொத்தமும் கெட்டு போக ஆரம்பிச்சு. ஓவியத்துல எல்லா காரியத்தையும் நேர்த்தியா வரைஞ்சிட்டு கண்ணை ஒரு கண் இந்த பக்கம் ஒரு கண் வரைஞ்சிட்டு வச்சுக்கல, ஓவியத்தினுடைய அழகெல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சு. ஆகவே இந்த கண்களை வரையக்கூடிய அந்த நிலைகளை தான் நாம் ஒரு பெரிய ஒரு திருவிழாப்பாக கொண்டாடி ஓவியத்தினுடைய கண்கள் வரைகிறதுக்கு அதிக மணி நேரத்தை நாம் எடுக்க ஆரம்பிப்போம் என்று சொல்லி வரைய ஆரம்பிச்சிருப்பாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஏறக்குறைய 8 மணி நேரம் அந்த கண்களை வரைந்து முடித்த பிறகு ஓவியம் முழு அழகாக காணப்படக்கூடியதாக. ஏன் சொல்றேன், நான் இத்தனை காலங்கள் பரியந்தம் நிறைய ஊழியர்களை பார்த்து போயிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் வந்தாங்க, தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, ஆண்டவருடைய நாமத்தினால பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வந்தாங்க, பெரிய காரியத்தால செஞ்சு முடிச்சாங்க. இனி கடைசி கால ஊழியம், இது இனி வரக்கூடிய வாலிபர்கள் கையில கொடுக்கப்படக்கூடிய ஊழியம். இந்த ஊழியத்துல தான் ஆரம்ப நாட்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய ஒட்டுமொத்த அழகும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நீங்க கரெக்டா செஞ்சா, நீங்க கரெக்டா நீங்க செய்யணும்னு வச்சுங்களேன், இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியத்தினுடைய எல்லா விதமான மகிமை ஒண்ணுதான் போயிடும். இந்த கடைசி கால ஓட்டம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக திறமையாக ஓட வேண்டியது அவசியம். அதற்கு இந்த வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் குழந்தைகளையும் நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாய் அவங்க கையில் தான் இந்த கடைசி காலம் கொடுக்கப்பட போகும். இந்த கடைசி காலத்துக்கு அவங்களுடைய ஓட்டம் தான், அவங்களுடைய காரியங்கள் தான். ஏனென்றால் இந்த கடைசி காலத்துல உங்களை மாதிரி இணையமாக அவங்களுடைய ஓட்டம் காணப்படாது. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் சாத்தானுடைய நேரடியான தாக்குதல், உயிர் போகக்கூடிய அனுபவம், அநேக விதமான இடங்கள். கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற ஒரு பிராக்டிஸின் ஊடாக அவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வளர்க்க வேண்டியது. ஒரு மனிதன் யுத்த வீரனாக கடந்து போகிறது பெரிய விஷயம் அல்ல. எப்படிப்பட்ட யுத்தத்தை நான் செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி சொன்னேன். 2 விஷயத்தை சொன்னேன். ஒன்று யுத்தம், 2 தன்னையும் காப்பாற்றி எதிரியினுடைய இடத்தையும் நம்பசமாய் ஆக்கக்கூடிய ஒரு யுத்தம். இந்த 2வது வகையான யுத்தத்தை செய்யும்படிக்காகத்தான் கடைசி கால சந்ததி அவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் எப்படி உருவாக்க வேண்டும்? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இப்ப இருக்கக்கூடிய ஊழியக்காரனுடைய நிலைகளை பார்க்கிறோம். வரக்கூடிய சந்ததிகளை எப்படி அவங்க உருவாக்கிட்டு வராங்க பாருங்க. அங்க சபைகளில் நின்று டான்ஸ் ஆடவும், பாடல்கள் பாடவும், அநேக விதமான குதிக்கவும், பயங்கரமான சத்தம் இப்படிதான் உருவாக்கி. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது கடைசி காலத்துக்கு எந்த விதமான ஆயத்தம் அவங்களுடைய வாழ்க்கையிலே. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் பயங்கரமான காலங்களா இருக்கிறதுனால வரக்கூடிய ஜெனரேஷனை எப்படி உருவாக்க வேண்டும்? அவர்கள் முழுக்க முழுக்க ஆத்தும பாரத்திலே நிறைந்தவர்களாய் அவர்கள் உருவாக்க வேண்டும். காலத்துல ஆண்டவராகிய தேவனை பற்றி ஒரு சின்ன ஒரே ஒரு லெட்டர் குறிப்பு ஒன்று ஒரு முறை நான் வாசிக்கிறேன். ஏரோது எழுதின ஒரு சின்ன ஒரே ஒரு லெட்டர் குறிப்பு என்பதை பற்றி என்னைக்கும் ஒரு நாள் நான் வாசித்த ஒரு நினைவு எனக்கு வருகிறேன். ஏரோது ஆண்டவராக இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் ஊழியங்களை செய்து கொண்டு கடந்து போனதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் அற்புதங்களை செய்தால் அவைகளையும் நான் அறிந்திருக்கின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொருட்கள் எல்லாவற்றிலும் கூட நின்று ஒவ்வொரு விதமான மக்களுக்காக அழுதிருக்கிறார். அவைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு முறை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம பாரத்தில் முழுக்க முழுக்க நிறைந்தவராய் வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. சிரிக்கிறது அவருக்கு நேரமே கிடையாது. எந்த விதமான காரியத்தையும் வேடிக்கையாக அணுகுகிறது அவருக்கு டைமே கிடையாது. அவருடைய வாஞ்சை, அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பம் எல்லாம் எருசலேமை பார்க்கும் பொழுது அழுகிறது. அநேக விதமான லாசருவை பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் கண் கலங்குகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா விதமான ஓட்டத்தின் நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவர் ஆத்தும பாரம் நிறைந்தவராகும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். மனிதர்கள் யாவரும் மெய்யாகவே மெய்ப்பல் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரியக்கூடிய அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்தில் இயேசு மனம் உருகினார். அந்த மன உருக்கம் இந்த கடைசி காலங்களில்
உருவாக்கப்படக்கூடிய அளவுக்கு வாலிபர்களை நீங்களும் நானும் உருவாக்கும். அந்த சந்ததியை நீங்க அப்படிதான்